கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த தொழிலுக்குள்ள வந்தாங்க. ஆனா நிறைய பேர் வந்து நஷ்டத்தை சந்திச்சு அந்த தொழிலை விட்டே ஓடிட்டாங்க. கண்டிப்பா. இதற்கு சரியான காரணம் என்னவா இருக்கும்? இல்லைங்க. அதாவது புரிதல் இல்ல மக்களுக்கு. அதாவது எங்கேயோ ஒரு பக்கம் வேலையில இருக்கிறோம். ஓகே. இங்க வந்து வீட்ல இருந்து சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கோழி வாங்கி விடலாம்னு சொல்லி விட்டுட்டு, சரி. அது வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறதுங்கிறது பெரிய ப்ராசஸ்ங்க. ஓகே. முதல்ல அத வந்து கத்துக்கணும். ஓகே. இப்போ வந்து நம்மள மாரி பணக்காரங்கிட்ட வந்து ஓகே. கேட்டு, இல்ல கூட வந்து இருந்து என்னென்ன பண்றாங்கிறத ஒரு 1 மாசம் 2 மாசம் பார்த்து, ம். தெரிஞ்சுக்கிட்டு பெரிய லெவல்ல உள்ள இளைஞர்கள் வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் தான். ப்ராஃபிட்டபிள் ஆ தான். எடுத்தோனே காசு இருக்குன்னு சொல்லி உள்ள கொண்டாந்து கொட்டிட்டேன் அப்படின்னா, ஓகே. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. பார்க்க ஏன்னா, முடியாது. எதுலயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த குஞ்சுகள விற்பனை பண்றீங்க இல்லையா? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க குஞ்சுகள் வச்சிருக்கீங்கங்கிறத கஸ்டமருக்கு எப்படி தெரிவிக்கிறீங்க? ஆமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ப யூடியூப் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து அட்வர்டைஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறோம். ஆமாங்க. ஓகே. அடுத்தது